Hello, greetings to you, my dear students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா JEE Mains 2004ல கேட்ட ஒரு சூப்பரான பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் பேஸ் பண்ண क्वेश्चन தான் my dear students பார்க்க போறோம். வாங்க இந்த क्वेश्चन எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்த்தறலாம். So first my dear students நமக்கு இந்த क्वेश्चनல ரேஞ்ச் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. நமக்கு பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷனை ஃபங்க்ஷன் ஃபார்மட்ல கொடுத்துட்டாங்க. அது ஆக்சுவலா ஒரு ஃபங்க்ஷனா கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆனா இந்த ஃபங்க்ஷன் இருக்கிற ஃபார்மட் பாத்தீங்கன்னா NPR, அதாவது பெர்முடேஷன் இருக்கு my dear students. So NPR இதனுடைய ஃபார்முலா நம்ம எல்லாருக்குமே தெரியும், n factorial divided by n minus r the whole factorial my dear students. இந்த ஃபார்முலா ரொம்ப 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 முக்கியம் my dear students. இதை விட இத பேஸ் பண்ணிருக்க டெஃபினிஷன்ஸ் தியரிஸ் எல்லாமே உங்களுக்கு தரவா தெரியணும் my dear students. இப்ப நம்ம ப்ராப்ளம்க்கு தேவையான டெஃபினிஷன்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இந்த இடத்துல n, இந்த n always non negative integers தான் my dear students. ரெண்டாவது r மே greater than or equal to 0 தான். அப்ப நான் இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்றேன்னு வெச்சுப்போமே, n minus r இதுவுமே greater than or equal to 0 my dear students. சோ இதுல இருந்து நான் ஒரு டெஃபினிஷன் சொல்றேன், அதுதான் n greater than or equals to r. இப்போ வந்து இது மூணுத்தையும் n greater than or equal to 0, r greater than or equal to 0, n greater than or equals to r. இந்த மூணுத்தையும் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போறோம் my dear students. வாங்க எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல n r னா எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 7 minus x my dear students. அவங்க வந்து n 7 minus x சொல்லிருக்காங்க. r is equals to x minus 3 சொல்லிருக்காங்க my dear students. இப்போ இத வச்சு n greater than or equal to 0 இந்த தியரி இப்போ இங்க அப்ளை பண்றோம். சோ 7 minus x greater than or equal to 0, x minus 3 greater than or equal to 0. இப்போ n greater than or equals to r. So 7 minus x greater than or equals to x minus 3 my dear students. இப்போ இந்த மூணு தியரியை வச்சு நம்ம ஒரு ஜெனரலைஸ்ட் ஃபார்மேட்டை கொண்டு வந்துடலாம் my dear students. So 7 minus x, so minus x இந்த சைடு போச்சுனா மைனஸா மாறிடும் my dear students. இப்போ நான் நெகட்டிவை கேன்சல் பண்றதுக்காக both sides negative ஆல் மல்டிப்ளை பண்ணனா x less than or equals to 7. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா டைரக்டா வந்துரும் x greater than or equals to 3 my dear students. அதுல இந்த சைடு பாத்தீங்கன்னா அதாவது வேரியபிள்ஸ்லாம் ஒரு சைடும் கான்ஸ்டன்ட் இன்னொரு சைடும் கொண்டு போனனா minus 2x greater than or equals to minus 10. இத அகைன் நான் கேன்சல் அவுட் பண்ணனா 2 5 ன்னு கேன்சல் ஆயிடும் my dear students. நெகட்டிவ் both sides இருக்கு, நான் மல்டிப்ளை பண்ணனா இந்த சிம்பல் முதற்கொண்டு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் லெஸ்ஸர் தனா மாறிடும் my dear students. வாங்க x less than or equals to 5. இப்போ இந்த மூணு டேர்மையும் வச்சு நம்ம ஜெனரலைஸ்ட் டேர்மை சொல்லிடலாம் my dear students. இப்போ x greater than or equals to 3, x less than or equals to 7, x less than or equals to 5. இப்போ இது மூணுத்துக்கும் காமனா இருக்க டேர்ம் தான் my dear students இந்த ஃபங்க்ஷனோட டொமைன். சோ அந்த டொமைன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 3 4 5. 3 4 5 மட்டும் தான் my dear students இந்த மூணு டேர்முக்கும் காமனா இருக்கு. சோ இந்த 3 4 5 தான் நம்மளோட டொமைன். இப்போ இந்த டொமைன் வேல்யூ எடுத்து போயிட்டு நம்ம ஃபங்க்ஷன்ல போட்டோம்னா ரேஞ்ச் வேல்யூ நமக்கு ஈஸியா கிடைச்சிரும் my dear students. வாங்க ட்ரை பண்ணலாம் my dear students. இப்போ f of x கொடுத்திருக்காங்க, வாங்க ஃபர்ஸ்ட் f of 3 ட்ரை பண்ணலாம். சோ f of 3 is equals to 7 minus 3 my dear students 4p 0. நான் முன்னாடி உங்களுக்கு ஃபார்முலா சொல்லிருந்தேன், திரும்ப எழுதிக்கிறேன். NPR is equals to n factorial divided by n minus r the whole factorial my dear students. So 4p0 ன்னு வந்துருச்சு. இந்த 4p0 நான் இங்க அப்ளை பண்ணா எனக்கு கிடைக்கிற வேல்யூ 1 தான் my dear students. எப்படின்னு கேட்டீங்கன்னா 4 factorial divided by again 4 factorial வந்துரும். ஏன்னா r வந்து 0. அப்ப n factorial divided by n factorial எனக்கான வேல்யூ 1 my dear students. இப்போ அடுத்து f of 4 போட்டுருவோம். So f of 4 நம்ம போட்டோம்னா இங்க 7 minus 4 my dear students 3 p 4 minus 3 அது வந்து 1 my dear students. So 3p1. இப்போ இங்க 3 factorial divided by 3 minus 1 2 factorial வந்துரும். So 3 factorial divided by 2 factorial 3 தான் my dear students வரும். Next f of 5. So f of 5 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா இங்க எத்தனை நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா 7 minus 5 my dear students 2
2p2. ஓகே, ஸோ இப்போ 2p2 நம்மளோட ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணோம்னா 2 ஃபேக்டோரியல் divided by 0 factorial வந்துடும் my dear students. 0 factorial ஓட வேல்யூ 0 இல்ல 1. so 2 factorial value 2 my dear students. இங்க வந்து 1. so நம்மளோட ரேஞ்ச், இந்த ஃபங்க்ஷனுக்கான ரேஞ்ச் வேல்யூ பாத்தீங்கன்னா 1 2 3 தான் my dear students. இதுக்கான ரேஞ்ச் வேல்யூ. உங்களுக்கு இந்த क्वेश्चन புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி உங்களுக்கு என்ன ஒரு டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இனி எந்தெந்த சாப்டர்ல இருந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டியா இருக்கோ அந்த சாப்டர் சொல்லுங்க. அதுல இருந்து உங்களுக்கு நிறைய क्वेश्चंस போஸ்ட் பண்றேன் my dear students. bye bye. thanks.